நாம் இன்று புவித்தட்டுகளின் நகர்வுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பூமியானது பாறை கோளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாறை கோளத்தில் ஏற்படும் உடைப்பு புவித்தட்டுகளை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு நிலத்தட்டும் கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடல் தட்டுகளாகவோ தன்னிச்சையாக புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென்னடுக்கில், அதாவது அஸ்தினோஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதியின் மேல் மிதக்கின்றன. நிலத்தட்டுகளின் நகர்வுகளே கண்டத்தட்டு நகர்வுகளாகும். புவியின் உட்புறத்தில் இருந்து வெளிப்படும் வெப்பமானது, அது எப்படி வெப்பம் உருவாகிறது? ஏனென்றால் புவியின் உட்புறத்தில் மேக்மா என்ற பாறை குழம்பு உள்ளே காணப்படுகிறது. இது பயங்கர வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படும் வெப்பமானது இந்த தட்டுகளின் இயக்க சக்தியாக செயல்படுகிறது. இத்தட்டுகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் நகர்கின்றன. இத்தகைய தட்டுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகி செல்லும் போது அகன்ற பிளவுகளை புவியின் மேற்பரப்பில் உருவாக்குகின்றன. அதே சமயம் சிற்சில பகுதிகளில் ஒன்று மற்றொன்றின் அருகாமையில் நெருங்கி வரும்போது மோதிக்கொள்கின்றன. ஓர் கடற்தட்டானது கண்டத்தட்டின் மேல் மோதும்போது அடர்த்தி மிகுந்த கடற்தட்டு கண்டத்தட்டின் கீழே சென்று விடுகிறது. அவ்வாறு செல்லும்போது ஏற்படும் அழுத்தத்தினால் மேற்பரப்பு வெப்பமடைந்து உருகத் தொடங்கி கண்டத்தட்டுகளின் விளிம்பு பகுதிகளில் எரிமலைகளாக உருவெடுக்கின்றது. அதேபோன்று அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டுகள் மோதிக்கொள்ளும் போது கடல் அகழிகள் உருவாகின்றன. சிற்சில சமயங்களில் தட்டுகள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும்போது வளைந்து மடிப்புகளை உருவாக்குகின்றன. இவை ஒன்றை ஒன்று மோதும் போது ஏற்படும் வேகத்தை பொறுத்து இந்த மடிப்புகள் அமைகின்றன. இவ்வாறு உருவானவைதான் இமயமலை சிகரங்கள் ஆகும். கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகின்றன. புவியின் நகர்வுகளை அதன் ஆக்க சக்திகளின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம். புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அக உந்து சக்திகள் எனவும், புவியின் வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அக உந்து சக்திகள் விரைவான எதிர்பாராத நகர்வுகளையும், புற உந்து சக்திகள் வேகம் குறைந்த நகர்வுகளையும் ஏற்படுத்துகின்றன. அக உந்து சக்திகள் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு போன்ற அளவற்ற பேரழிவுகளை புவியின்